கிராமத்தில் இருக்கக்கூடிய அல்லது சிறுநகரத்திலே இன்னும் இருக்கக்கூடிய நண்பர்கள் நகரத்திற்கு வந்த அவர்களுடைய நண்பர்கள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. நீங்களாம் சின்ன வயசுல ஒண்ணா இருந்தப்ப நிறைய சேட்டையெல்லாம் பண்ணிருப்பீங்க, குறும்புகள்லாம் பண்ணிருப்பீங்க, அல்ல சேர்ந்து சில விஷயங்கள் செய்வீங்க இல்லையா? டெஃபினெட்லி 27 வயசுல ஐடி இன்ஜினியரும் நீ விளையாடாது என்ன சொல்றீங்க? முதுகுல தெரியுதுடா. பண்ண போறான் நினைச்சா இப்படி என்னடா பண்றான்னு பார்த்தா உங்க கட்ட வரல பிடிக்கணுமா, இவ்வளவுதான். இன்னொன்னும் பண்ணுவோம். எஃப்எம் டைம்ல போர் அடிக்கும்ல, யார் யார் வீட்டுலாம் பக்கத்து வீட்டுல போய் காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடிடுவோம். நீ நகரத்துக்கு போனதுனால இப்படி மாறிட்ட, இது எனக்கு பிடிக்கல, இந்த மாற்றம் எனக்கு பிடிக்கவில்லை. வெளியில கக்கிரணும். அப்ப நான் கக்கிறேங்க. முதல்ல செய்யுங்க. விழுப்புரத்துல இப்போ அதிகமா பேசிட்டே இருப்பான். சென்னை போர்ட்ல இருந்து சும்மா லைட்டா வந்த என்ன அவ்வளவுதான். அறிவில்ல உனக்கு? சோறு திங்கிறியா, சோத்தை விட்டு வேற எதுவும் திங்கிறியா? 25 வருஷமா ஒன்னா தான் இருந்தோம். மேரேஜ் பண்ணதுலேருந்து நான் தனியாக வந்துட்டேன். இங்கே ஃபேமிலிக்கோசம் இங்கே நான் வேற ஒர்க் பண்ணிருக்கேன். வெரி குட். ஆனா எனக்கு புரியல. அந்த கூட ஒரு நாள் இருந்தாலும் ஒரு நாள் அவர்கள் என்ன நினைச்சா, சார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் வந்தான் சார். ஆஹா அண்ணா, எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிக்கிறீங்க தெரியுமா நீங்க? சின்ன வயசுலேருந்து நம்ம ஃப்ரெண்டு கூட 25 வருஷமா ட்ராவல் பண்ணி வந்தோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒய்ஃபு கூட தானே தெரிஞ்சுக்கிட்டியா? வேலையை முடிச்சுட்டு கூட ஃபோன் பண்ணி பேசலாம். அதுவும் பண்ண மாட்டேன் சார். நானே ஃபோன் பண்ணி சொல்லி பேசுவேன் சார். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? பேசிட்டு அவர் முகத்தை பார்க்கறதுல உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருந்தாலும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு சார். செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறீங்கடா? கள்ளங்கபடம் இல்லாத பேச்சா இருக்கும் சார். ஆனா இப்ப வந்து தெளிவா பேசுறான், தெளிவா போறான். இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. பழைய வெகுளித்தனம் இல்ல, நீங்க நகரம் உங்களை மாத்திருச்சுங்கறாப்ல. அது எனக்கு சிட்டி கொடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் சார். இந்த பேச்சு ஒண்ணு குறைச்சல. சாரி. என்ன சாரி? சார் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் அது அவங்க அந்த இதுல பண்ணோம் சார். ஃப்ரெண்டு கூட வந்து பண்ணா அது பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் அதை ஒதுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவராவது பேசும். இன்செட் வரதுல மாதிரி புது ஃப்ரெண்டு வந்ததுனால நம்ம பழச மறந்துட்டானோ கில்ட்டி ஃபீல் ஆகுது. விடலாம் இல்ல, அந்த அளவுக்கு டச் இல்ல. உங்களுக்கும் நண்பர்களா இருப்பாங்கல்ல, நீங்க அவர்கிட்ட பேச ஆசைப்படுறீங்க. எல்லா ஃப்ரெண்டுமே வெளியில போயிட்டாங்க சார். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. வேன்ல இன்னொருத்தன் இருந்தா நான் அவன் யாருமே இல்லைங்கிறப்ப ஒரே ஒருத்தன் தான் சார் இருக்கான் ஊருக்குள்ள. நீ அழுவுற இல்ல காலத்துல கிணத்துக்கு குளிக்க போறது அந்த மாதிரி டைம்லாம் ஒன்னாவே போனது வந்ததெல்லாம் நினப்பு வந்துகிட்டே இருக்கும்ல சார். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. அதே இடத்துல உனக்கு இருக்கனால அது பார்க்க உனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. நான் வேற தாவல போனனால எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு தெரியலையே, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை சொல்லிட்டு என்கிட்ட அழுவான் சார். நான் அதுக்கு வந்து அவர் ஆறுதல் சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு நட்பா இருக்கும் சார். ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி ஒரு புள்ளியாடா நீ. சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்கிட்ட பணம் கேட்கணுமா, இவங்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணுமா மாறிடுச்சு சார். நீ அப்படி வரியா? போய் அவன்கிட்ட கேட்டா என்னடா இவ்வளவு வாங்குறியே, பட் உனக்குமே இவ்வளவு கஷ்டம் இருக்கா அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சிருமோ. தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. அவனோட பயம் என்ன, அவனோட கஷ்டம் என்னன்னு அடிமட்டத்துல இருந்து எனக்கு தெரியும் சார். அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஏன் சார் மறைக்கணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அது வந்து எனக்கு ஒருவேளை நம்ம டவுனா இருக்கமோ. என்ன தப்பு? நீங்க டவுனா இருந்தா நண்பனுக்கு தெரியணும்ல. என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. 99ல ஏடிஎம்லாம் வந்த காலகட்டம். ஒரு பெரிய நேஷனல் டெலிவிஷன் சேனல்ல ஒர்க் பண்றேன். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அப்ப என்னுடைய நண்பன் திருச்சியிலேருந்து வரான். ஏடிஎம் அறிமுகப்படுத்துறேன். இது வழியா கார்டு போட்டா காசு வரும் அப்படின்ட்டு. எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? அப்ப நல்ல சம்பாத்தியம். எனக்கு அந்த கார்டு எப்படி போட்டு பணம் வருது அது ஒரு ஆச்சரியம். அப்பெல்லாம் எங்களுக்கு அந்த 99 அந்த டயத்துல ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா அப்ப 100 ரூபா பணம் எடுக்கிறோம் நாங்க செலவு பண்றதுக்காக. அப்ப அதுல பில்லு வருது. இதோட மிச்சம்லாம் அவன்கிட்ட காட்டுறேன். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். அந்த பில் அவன் வச்சிருந்தான். போயிட்டு எனக்கு மணி ஆர்டர்ல 500 ரூபா பணம் அனுப்பி விட்டான். ஏன் அப்படின்னா அது வந்து நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பில் அவன் கையில இருக்கல, அது மீதி காட்டுது வெறும் 113 ரூபா அதுல இருக்கு. எதுவுமே சொல்லல. ஊர்ல போயிட்டு அவன் வச்சிருந்த சேமிப்புல இருந்து 500 ரூபா பணத்தை மணி ஆர்டர் அனுப்பிட்டு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பினான். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நீ ஏதோ மெட்ராஸ்ல நல்லா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா 113 ரூபா தான் வச்சிருக்கிற பணத்துல காசு ஏதாவது வேணா என்கிட்ட கேள்றா, நான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். நண்பன் அப்படித்தானே இருப்பான். இந்த சப்ஸ்கிரைப் சிம்பிளை மட்டும் அமுக்கிட்டு அந்த பெல் சிம்பிளை அமுக்குனா உங்களுக்கு நடக்கும்.